ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 435. இதில் ஆதி சங்கரர் ஆனவர் சாக்ஷாத் சிவபெருமான் ஆவார் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் திருமாலின் பல்வேறு திரு அவதாரங்களால் புனிதம் உற்று இருந்த பாரத தேசத்தை ஒரு காலகட்டத்தில் இருள் மேகம் சூழ்ந்து இருந்தது. உன்னத வேத ஆகமங்கள் மறுத்து அளிக்கப்பட்டு நாத்திய வாதங்கள் உயர்த்தப்பட்டன. குறைந்த பட்சம் நாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியாதவர்கள் கூட நற்றவம் பூண்ட மகான்களைப் போல் நடித்தார்கள். சந்நியாசிகளுக்கு எந்த ஒரு இடர்பாடும் வராமல் காப்பது இல்லறத்தானின் தர்மம் என போதிக்கப்பட்டது. மகான் புத்தர் மகா நிர்வாணம் அடையும் வரை பௌத்த மதத்தால் இந்தியா பல்வேறு நலன்களை பெற்றது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இப்படியாக இருக்கும் பட்சத்தில் நாத்திக வாதங்களால் வேதாந்த மதம் தலைத்து ஓங்கிய இந்திய தேசத்தை சின்ன பின்னம் ஆக்கிவிட்டார்கள். மீண்டும் வேத மதம் துளிர்விட வேண்டுமென்றால் பார்க்கடல் துயிலும் பகவான் அவதாரம் செய்தால்தான் முடியும் என தேவேந்திரன் தலைமையிலான தேவசபை தீர்மானித்தது. ஆனால் பார்க்கடல் பள்ளி கொண்ட பார்த்த சாரதியோ எப்போதும் துஷ்டர்களே சம்ஹாரம் செய்யும் நான் சந்நியாசம் ஏற்று ஞான அர்த்தங்களை பற்றி பேசுவது பொருந்தாது. இதற்கு முற்றும் பொருத்தமானவர் எப்போதும் ஞான நிஷ்டையில் அமர்ந்து இருக்கும் பரமேஸ்வரன் அவர்களே. நீங்கள் அவரிடமே இது பற்றி வேண்டிக் கொள்ளுங்கள் என புன்முறுவல் உடன் திருவாய் மலர்ந்து அருளினார். இப்பொழுது தேவர்கள் முனிவர்கள் என எல்லோரும் கைலயங்கிரிக்கு சென்று சிவபெருமானை கை கூப்பி தொழுதார்கள். திருநீல கண்டர் உடுக்கை சூலாயுததாரியாக தம் பூதகணங்கள் சூழ நேரே பிரசன்னம் ஆனார். தேவர்களே, யாது காரணத்திற்காக என்னை நாடி உள்ளீர்கள் என யோகீஸ்வரர் புன்னகையுடன் கேட்டார். தேவர்கள் பாரத தேசத்தின் நிலைமையை விளக்கி காக்க வேண்டுமென வேண்டிக் கொண்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான கைலாய நாதன் அவர்கள் பார்வதி தேவி உடன் இருக்கையில், சுரர்களே கவலைப்படாதீர்கள், நான் சங்கரனாக அவதரித்து வேதாந்த மதத்தை மீண்டும் நிலை நிறுத்துகின்றேன் என அருளி மறைந்தார். அதன்படி கேரளத்து நம்பூதிரி மரபில் திருவாதாங்கூரில் இருக்கும் காலடி என்னும் ஊரில் சங்கர பகவத் பாதகராக பரமேஸ்வரர் அவதரித்தார். சிவகுரு ஆரியாம்பிகை என்னும் பக்திமிக்க தம்பதியினரே அவருக்கு பெற்றோராகும் புண்ணியத்தை பெற்றவர்கள். இவர் கிமு 509 காலடியில் தோன்றி கிமு 477 காஞ்சியில் முக்தி அடைந்ததாக பகர்கின்றார்கள். சங்கரருக்கு அவரது குல வழக்கப்படி 5வது அகவையில் உபநயனம் நடந்தேறியது. சிறு பிராயத்திலேயே சங்கரர் சாஸ்திர வித்வான்களோடு வாதிட்டு வெல்லும் அளவுக்கு கல்வி புலமையில் சிறந்து விளங்கினார். அவரிடம் சர்ச்சை புரியும் சமஸ்கிருத விற்பன்னர்கள் யாராக இருப்பினும் மண்ணை கவுவது உறுதி. அப்படி இருந்தும் வல்லுநர்கள் அவரிடம் தர்க்கம் செய்து அவர் பிரஸ்தாபிக்கும் அழகை கண்டு ரசிக்கவே அவரை சீண்டி பார்ப்பது வழக்கம். வடமொழியில் மட்டுமில்லாமல் தாய் மொழியான வங்க பாஷையிலும் தேர்ச்சி பெற்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்